Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய் பன்னீர் லட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு தேங்காய் வந்து துருவன தேங்காய் எடுக்கலாம் இல்லனா டெசிகேட்டட் கோகனட் எடுக்கலாம். அதாவது டெசிகேட்டட் இருந்ததுனா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். துருவன தேங்காய்னா கொஞ்சம் ஈரப்பதமா அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். இதுக்கு வந்து என்னன்னா நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இத வந்து வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம வந்து அப்படியே கரண்டில கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அப்புறம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் நம்ம தனியா ஒரு கடாயில தேங்காயும் நல்லா நெய்ல போட்டு வறுத்துட்டு dry fruits ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில வந்து நம்ம 1 லிட்டர் வந்து பால் காய்ச்சிக்கலாம். அதாவது இதுக்கு வந்து full cream milk தான் நம்ம எடுக்க போறோம். அதாவது நான் வந்து ஆரோக்கிய பால் எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிறேன். இத வந்து நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணனும். இது வந்து நம்ம தனியா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா காயிட்டும். இதே மாதிரி இன்னொரு 1/2 லிட்டரையும் ஊத்திக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறம் சிம்ல வச்சிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகும். திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஏடா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லேயர் மாதிரி இந்த மாதிரி வரும். அதனால தான் cream milk வந்து வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத அப்படியே காய்ச்சிட்டே வாங்க. இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் மாதிரி நல்லா சிம்ல வச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்கிட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக் ஆகும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பால் வந்து கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊத்திக்கலாம். இது வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே mix பண்ணிட்டே இருக்கலாம். தண்ணி தனியா இந்த பால் வந்து தனியா தெரியும். அதாவது பால் ஏடு மாதிரி தெரியும். வினிகர் ஊத்திட்டு நல்லா நம்ம mix பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆக அப்படியே வந்து தண்ணி தனியா வர ஆரம்பிக்கும். கை எடுக்காம நல்லா mix பண்ணிட்டே இருங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆயிருக்குது. சிம்ல வச்சிட்டு நம்ம நல்லா கொதிக்க அதாவது நல்லா சுண்ட வரைக்கும் நம்ம பண்ணனும். இது வந்து குக்கிங் டைம் வந்து மினிமம் வந்து 1 hour ஆகும். அதாவது இந்த milk வந்து நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்கரை ஆட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் தனியா வந்து நம்ம டெசிகேட்டட் கோகனட் நெய்ல வந்து வறுத்து அதுக்கு அப்புறம் இது கூட ஆட் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட்டான டெக்ஸ்சர். இன்னும் கொஞ்சம் சுண்டிட்டு நம்ம சக்கரை போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்ட்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சக்கரை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இத நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஏலக்காயும் mix பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தனியா ஒரு கடாயில டெசிகேட்டட் கோகனட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதைய தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பவுடர் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து தேங்காய் துருவி பண்ணலாம். பட் என்னன்னா டேஸ்ட் வந்து இதனோட டேஸ்ட் வந்து அதுல வராது. அது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இதுல தேங்காயோட ஸ்மெல் வந்து நிறைய இருக்கும் இந்த கோகனட்ல. இப்போ நம்ம இதைய அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துட்டு இது கலர் லைட்டா மாறும். அந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி வந்து நம்ம மில்க் வந்து நல்லா அதாவது பன்னீர் ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கோம். பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இத அப்படியே நல்லா mix பண்ணிக்கோங்க. இதெல்லாமே என்னன்னா உடைச்சு விடணும். சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா லிக்விட் மாதிரி இருக்கு. அதாவது தண்ணி மாதிரி இருக்கு. இது நல்லா வத்திட்டு நல்லா ஒட்டாம வரணும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம்.
நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து கிரேட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறிடுச்சு. அதாவது கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். சுவையான தேங்காய் பன்னீர் லட்டு ரெடி. நான் தேங்காய் பன்னீர் லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். தன்னுடைய பகைவர்களிடம் கூட பொறாமை கொள்ளக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அது மிகுந்த பயனை தரும்.